எது தின்ன பேசாயா? ஒரு மாடை வளர்த்தாலும் பால் கறந்து பொழைச்சுக்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சாலும் பண்ண வச்சு 6 மாதத்துக்கு 2 ஈத்து எடுக்க பிடிச்சுக்கலாம். நீர் மான தேடி வந்தாலே மா எதுக்கு? அது பிடிச்சு கொண்டு போற வீட்டுக்கு எதுக்கு? ஆமா போய் சென்னைக்கு தங்க வளர்க்குறீங்களா? ஆமாயா. அப்படியா? வளர்க்க போறேன். வளர்க்குறீங்க? சரி, மான வளர்க்கறது இருக்கட்டும். காட்டுக்குள்ள தீவிராசி யாரா பிடிச்சுக்கலாம். சரிங்க. வெள்ளிமலைக்காரரு வேள்விமலைக்கு மானை பிடிக்க வந்தீரே. ஆமா. உமக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? பேர் என்ன? உலகத்துல அப்பா அம்மா இல்லாம எந்த புள்ளைய பிறக்க முடியுமையா? அப்படியா? உலகத்திலேயே பெருங்குண்ட என்ன எங்க அப்பா பெரிய இந்த உலகத்துக்கு பெரிய தலைவரியா? அப்படியா? ஆமா. எங்க அப்பா எங்களை காட்டுக்கு காவல் அனுப்பியிருக்காரு. தமிழுக்கே தலைவன். உங்க அப்பா யாரு? அவர் பேர் என்ன? எங்க அப்பா அவர் பொன்னம்பலம். என்னையா மாரியா பாக்குற? இல்ல, வெள்ளிமலையில எனக்கு தாய் மாமன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வேறு பொன்னம்பலம். அத கேட்டு நான் கேக்குறேன், வெள்ளிமலையில பொன்னம்பலம் ஒரு ஆள் இருக்காரா? எத்தனை பேர் இருக்காங்க? சரி, உங்க அம்மா வேறு? பொன்னழகி. சரி, இப்பதான் கம்புக்கு வேலை வந்திருக்கு. என்னையா? ஏயா நீ கம்புக்கு வேலைன்னா என் அம்புக்கு வேலை கொடுத்துட போற? பாத்தியா முதல்ல? எங்க அத்தை வேற பொன்னழகி. புரியா வரேன். நான் கேட்கிறேன், இந்த இருக்காங்கல்ல எங்க ஆத்தா மாறு, அவர் கேட்பான். கேட்டா நீங்க சொல்லுங்க, இந்த ஊர்ல பொண்ணும் போனா பொன்னழகி பேர் இல்லையா? இருக்காங்கல்ல? எங்க அத்தை மாமா பேரு பொன்னம்பலம் பொன்னழகி. அவங்க அப்பா அம்மா. எங்க அத்தை மாமா எங்க அப்பாவும் அம்மாவியா? அப்பனா எங்க அத்தை மாமா வந்து உங்களுக்கு அப்பா அம்மா. நான் கேக்குறேன், உங்களுக்கு விவரம் பத்தி இல்ல? ஆமா. பொன்னம்பலமும் பொன்னழகி உங்க ஐட்ட மாமன் இல்ல? ஆமா. சரி, அவங்களுக்கு எத்தனையா பிள்ளை? அவங்களுக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க இருக்கான். 2 தானா? அதாவது எங்க அத்தை வந்து எங்க மாமாவை கூட்டி ஓடி போயிருச்சு. எங்க அப்பாவுக்கு அது பிடிச்சிக்கல. நாங்க பேச்சுவார்த்தை கிடையாது. சரி. எங்க அத்தைக்கு எங்க மாமாவுக்கு 2 பிள்ளை பிறந்ததாகவும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டது உண்டு. அப்புறம் கடைசியா போயிருக்கிறாங்க. அப்புறம் கடைசியா ஒருத்தன் பிறந்தான், நான் இளையவன். ஆக மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அவங்கள பாத்தீங்களா? 3 பையங்க தானே. பார்த்தது இல்லையே. சொந்த வந்தான். சொந்த வந்த வீட்டுக்கு போனத்தானே தெரியும் நடந்துகிட்டது. ஆமா. என்னண்ணே பேச்சுவார்த்தை இல்ல. என் மச்சன பேர் தெரியுமா? நாட்டுல எத்தனை பேர் கூட்டிட்டு போறேன்? கூட்டிட்டு போனா ஒரு பிள்ளை பிறந்த உடனே ஒண்ணு சேர்றது இல்லையா? இது நாட்டு வழக்கம் தான். எங்க அப்பானுக்கு பிடிச்சுக்கல. மனசு ஒத்து போயிட்டாங்க. ஆமா. கல்யாணம் பண்றது. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணு வீட்லயே மாப்பிள்ளை வீட்லயே 4 நாளைக்கு போகாம இருப்பாங்க. இது இயல்பு. ஒரு பிள்ளை பிறந்துட்டா சேர்ந்து பிள்ளைய பார்த்துட்டு தன்னுடைய தாய் தட்டு முன்னாடி போய் பெத்த பிள்ளை கண்ண கதைக்கையில் என்ன செய்யும்? மனசு மாறுமா இல்லையா? மனசு மாறத்தான் செய்யும். என்னப்பா சரணாகதியை போனது போச்சு, சேர்த்து பாடுபடா அப்படி பண்ணது இல்லையா? நீங்க ஒத்த பிள்ளைக்கு சொல்றீங்க. எங்க அத்தைக்கு 3 பிள்ளை பிறந்துமே நான் ஏத்துக்கலையா? ஏன்? நாங்க ரோசக்காரங்க. அவ்வளவு ரோசக்காரங்க. ஆமா. எங்களுக்கு 3 மச்சன பேர் தெரியுமா? மூத்த மச்சன பேரு தொந்தி வேறு, நடு மச்சன பேரு குத்து கொமரப்ப, இளைய மச்சன பேரு தான் மணிகண்டு. ஆமா. பேர்ல சொல்றியா? தொந்தி வேலை சொல்றியா? குத்து குமரப்பட சொல்றியா? மணிகண்டு 4 பேரை சொல்றான்ல. அப்படி பேச்சுவார்த்தை கிடையாதுல்ல. நான் கேக்குறேன், நீ ரோசக்காரன் சொல்றீங்க. ரோசக்காரன்னா நீங்க ராமதாஸ் சட்டை உடைக்கல. ஆமா. எதுக்கு அடிச்சாலும் முடிச்சாலும் மாமி மச்ச உறவு தேவை இல்லையா? ஏண்டா நீலாம் அப்படி நினைக்கும் போது நினைக்க கூடாதா? அது என் மாமி மையம் வந்து நீ ஆரியா முதல்ல அவனுக்கு கள்ளப்படை கொடுக்குறேன்னா ஆள் ரெடி பண்ணி தருவேன். அதை என் மாமி மையம் வந்து கேட்கட்டுமியா? நீ ஆரியா முதல்ல? நான் கேட்கறேன் பாரு. இப்ப சொல்றீங்கல்ல துந்தி பேர மூத்தாளு. ஆமா. கடைசியா நாளு இளைய மணியண்டு. மணியண்டு இளையாளு. ஆமா. இந்த குத்து குமரப்பட பாத்துக்கா? என் 3 பேருமே பார்த்தது இல்ல. நான் தாண்டா அவர் இருந்தாங்க. எவரு? உடவுலாள். யாரு? குத்து குமரப்ப. குத்து குமரப்ப நீங்க? நெசமாவா? உண்மையாவே. அப்பனா நீங்க எங்க அத்தை மகனா? உண்மைதாயா? அப்பனா நீங்களும் நானும் இனிமே பங்காளி. ஆறாம ஏண்டா மாமா மையம் ஐந்து மச்சன் இல்லையா? மாமா மையம் தான் மச்சன்.
மச்சினே அத்தை மையம் பங்காளி எங்க ஊர்ல அப்படித்தாப்பா முறையிட்டு இல்ல இது குளத்துல போனாங்க ஏயா ஐந்து மயிலாகட்டு மவா மயிலாகட்டு மச்சினி விடுமியா அப்ப அத்தை மையமே மச்சினி தான் வேணுமா நான் கேக்குறேன் மயம் முண்டாட்டி மாமியா என் மையன் முண்டாட்டி மாமியா